சன்ரைஸ் தானா? சன்செட்டு எத்தனை? ஆண்டவன் முகத்தை பார்க்கணும், அவனிடம் ஒண்ணே ஒண்ணு கேட்கணும். அண்ணே 2 வாரம் படிக்கிறேன். எல்லாம் படிக்கப்பா, ஆரியம் படிக்கப்பா, ஆரியம் படிக்குது. அடே சொல்லிடுங்க சிவகுமார், அங்க இருக்க மைக்க செட் பண்ணும் போது ஆஃப் பண்ணிக்கங்க டக்குன்னு. அங்க இருக்க மைக் ஒரு மைக் அங்க வாத்து சுத்தின போதும். ஆர்பிஎம் தரக்கற்குளம் பார்ட்லர்ஸ் பண்ணுவாங்கண்ணே. பாடுகிறேன் நண்பன் பாடுகிறேன். அண்ணே நான் ஆரியம் செகப் பண்ணேன். ஆரியம் செகப் நீ என்ன தெரியுமா? 2 வரி அவரு படிக்க முடிஞ்சோப்பா. நிப்பாடிங்க. அந்த ஆரியம் செகப் பண்ணுவப்பா. அதாவது 2 தடவை சமம் கொடுத்துட்டீங்க. இப்ப யூனிட் மாத்திக்கலாமா? 2 பேரும் மாத்திக்கங்க. பாட்டு வந்து ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஒரே அடுத்த நாள் வாட்டி சும்மா நீங்க போய் 15 இப்ப இதனை தொடர்ந்து ஊர்காவலன் விநாயகன் ரெடியா இருக்குங்கப்பா. இதனை தொடர்ந்து ஊர்காவலன் நான் தேனி மாவட்ட ஒலிபெருக்கி சங்கத்தினுடைய தலைவராக பொறுப்பில் இருந்து வருகிறேன். 20 வருஷமாக இருந்து வருகிறேன். இந்த ஒலிபெருக்கி போட்டியானது தொடர்ந்து 20 வருஷமாக தொடர்ந்து நடத்திட்டு வந்துட்டு இருக்கோம். ஆடி மாதங்களில் வந்து எங்களுக்கு வந்து திருவிழாக்கள் மற்ற எதுவும் ஃபங்க்ஷன் எதுவும் இருக்காது. அந்த நேரங்களில் வந்து எங்களுடைய பழமை வாய்ந்த பழைய கிராமோஃபோன் ரெக்கார்ட்ஸு இதுகளையெல்லாம் அதனுடைய விழிப்புணர்வு செய்யக்கூடிய வகையில் பழமை வாய்ந்த பொருள்களுக்கு வந்து
இது நம்ம பண்ணுறதுனால நல்ல மரியாதையும் இருக்குது. அதே மாதிரி வந்து பழைய பொருள்களுக்கு வந்து பழைய பொருள்களையும் இதனால் வந்து தேனி மாவட்டம், மதுரை மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம் ஆகிய மாவட்டங்கள்லேருந்து வந்து இதை நாங்கள் தொடர்ந்து செய்துக்கிட்டு வர்றோம். இதை வந்து பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் செய்துக்கிட்டு வர்றோம். இதை வந்து இப்போ வந்திருக்கிற அரசாங்கமாவது எங்களுக்கு ஊருக்கு அருகாமையில் இருக்க செய்யும்படி செய்து கொடுத்தா, எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தா ரொம்ப நன்றியாக இருக்கும். இப்போ வந்து குழாயினால பொதுமக்கள் எந்த ஒரு கூமு வடிவ குழாயினால எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. அதே மாதிரி ஸ்பீக்கர் இதுகள்லாம் வச்சு போடும்போது நிறைய காற்று ப்ராப்ளம் மற்ற இதுங்கள்லாம் வந்து நிறைய ப்ராப்ளங்கள் இருக்கும். இந்த கூமு வடிவ குழாயை வைக்கிறதுனால பொதுமக்களுக்கும் யாருக்கும் எந்த அதே மாதிரி நாங்கள் பண்ணுறது வந்து அரசு சம்மந்தப்பட்ட ஊருக்கு அவுட்டரில் வந்து பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் செய்துக்கிட்டு வர்றோம். அதனால் அந்த கூமு வடிவ குழாயை வைக்கிறதுனால எந்த ஒரு அது இல்லைங்க. வாழ்வாதாரம் எங்களுடைய வாழ்வாதாரமும் அரசு அங்கீகாரங்கள் வந்து எங்களுக்கு வந்து இதை வந்து ஊருக்கு பக்கத்திலே நடத்துறதுக்கு உதவி செஞ்சா நல்லா இருக்கும்.